முத்துசில முதன்மை யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 11 மணி அளவில் இன்றைக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடல் முதல் சுமத்ரா தீவு அருகே புதிய காற்று சுழற்சியானது உருவாகி நடைபெற்று வருகிறது. இந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு வங்கக்கடல் வரை நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற 30 மற்றும் 31 தேதிகளில் மன்னார் வளைகுடா முதல் தென்மேற்கு வங்கக்கடல் தென்னிலங்கை அருகாமையில் இந்த காற்று தாழ்வு நிலையாகவோ அல்லது சுழற்சியாகவோ நிலைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மாலத்தீவு அருகே இது நிலை பெற்று தாழ்வு பகுதியாக மாறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய ஜனவரி 1, 2, 3 தேதிகள்ல. ஸோ இதோடைய ஆக்டிவிட்டி கன்வெக்ஷன்ஸ் இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியான ஒரு சரியான ட்ராக் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது நாளைக்கு ஏர்லி மார்னிங்லயே நம்ம அப்டேட் பண்ணலாம் நம்ம யூடியூப் சேனல்ல. ஸோ இதனால எந்த அளவுக்கு மழை தமிழ்நாடு மற்றும் புதுவையில கிடைக்கும், குறிப்பாக தென் தமிழக பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 26, 27 இன்னைக்கு தேதி என்பது 28 இந்த 2 தினங்களாக எதிர்பார்க்கப்பட்ட அளவுல ஓரளவுக்கு 25% வரைக்கும் கிடைத்திருக்கிறது. மத்திய மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அளவில் கிடைத்திருக்கிறது. தென் தமிழக பகுதியில இன்னும் எதிர்பார்க்கப்பட்ட அளவுல கிடைக்கவில்லை. சோ இந்த தென் தமிழக பகுதியில கிடைக்க வேண்டிய மழைப்பொழிவு 30 மற்றும் 31 இந்த 2 தினங்களா கிடைக்கும். இந்த நிகழ்வின் காரணமாக 30 மற்றும் 31 மற்றும் ஜனவரி 1 இந்த 3 தினங்கள்ல தமிழ்நாடு மற்றும் புதுவையில குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் 31ஆம் தேதி சில இடங்களில் மிக கனமழையிலிருந்து அதீத கனமழை வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல 31 தேதிகள்ல சில இடங்கள் அதீத கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் சில இடங்கள் அதீத கனமழையும், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. இந்த சுழற்சியானது அரபிக் சி பகுதிகளை நோக்கி நகர்ந்து இது வங்கக்கடல் பகுதியில ஏற்கனவே ஒரு சாதாரண நிலையாக இருந்தது. இது அரபிக்கடலை நோக்கி நகரும் போது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தாழ்வு நிலையிலிருந்து தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். இரவு மாலை நேரங்கள மழை இருக்கும். 29, 30, 31 நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாள் இந்த 3 தினங்களும் தமிழ்நாடு மற்றும் புதுவையில சிறப்பான மழைப்பொழிவு காணப்படும். குறிப்பாக பரவலாக இந்த 30, 31 தேதிகளில் தமிழ்நாடு எங்கும் மழைப்பொழிவு காணப்படும். இதனால விவசாயிகள் திட்டமிட்டு வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுங்கள். ஜனவரி 1 நியூஇயர் அன்னைக்கு இன்னும் மழை சற்று தீவிரமாக தென் மாவட்டங்கள மழை எதிர்பார்க்கலாம். 2ஆம் தேதிகளிலும் தென் மாவட்டங்களில் சற்று தீவிரமான முறையில மழை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சுமத்ரா தீவு அருகே இலங்கையை ஒட்டிய பகுதிகள் முதல் சுமத்ரா தீவு அருகே வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதிக்கு பிறகு உருவாகிறதுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த நிகழ்வும் தென் தமிழகத்தை நோக்கி இதுதான் இறுதியான நிகழ்வாக தீவிர நிகழ்வாக வரப்படுகின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 17, 18 தேதிகள்ல ஜனவரி 17, 18 தேதியில அடுத்து ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதை பற்றி பின்னர் பார்க்கலாம். இப்போதைய நிலவரப்படி இந்த 2 நிகழ்வுகள் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வுகள்ல முதல் நிகழ்வு 31ஆம் தேதி இலங்கை மற்றும் குமரி கடல் மன்னார் வளைகுடா பகுதிகளிலும், 1ஆம் தேதி இது மாலத்தீவிலிருந்து குமரிக்கடல் இடைப்பட்ட பகுதிகளிலும், 2ஆம் தேதி அரபிக்கடல் முதல் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இந்த நிகழ்வு நிலைபெற்று 3ஆம் தேதி அரபிக்கடலை முழுவதுமாக அடையப்படும் என்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஜனவரி 4, 5, 6 தேதிகள்ல தென்னிலங்கை முதல் மீண்டும் ஒரு நிகழ்வு நம்மளை நோக்கி வந்து அது 6ஆம் தேதி இரவு முதல் மழை கொடுக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு முழுவதுமாக தீவிரமான நிகழ்வாக வருவதில் சற்று தாமதம் அடையும் என எதிர்பார்க்கலாம். 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் இலங்கை அருகாமையில் அமைந்து தென் தமிழக பகுதிகளில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில மழைப்பொழிவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதுதான் தற்போதைய நிலை. இந்த 2 நிகழ்வுகளுக்கான வரைபட விளக்கக்கூடிய அறிக்கை நாளை வெளியிடப்படும். நன்றி.